ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், ஆக்சுவலாக இன்றைக்கி காய் என்னென்னவோ இருந்த காயை வச்சு தான் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஒரு மேங்களூர் சவுத்தைக்காய் இருந்தது, அதே போல் ஒரு பாட்டில் கார்டு, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், இதெல்லாம் பல்ஜாக ஃப்ரிட்ஜோட டப்பாக்குள்ளே அடைச்சின்னு இருந்தது. ஸோ இன்னைக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு சமையல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நாளைக்கு நான் காய் வாங்கி திருப்பியும் இது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். ஸோ அதனால தான் இன்னைக்கு அது மாதிரி ஒரு தளிகை, சிம்பிள் தளிகை தான். பிகாஸ் அப்பார்ட்மெண்ட்டோட வெளியில இந்த ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஜல்லி இறங்குறது, ஆட்கள்லாம் பயங்கர சத்தமா பேசிகிட்டே இருக்கா. ஸோ என்னால் வீடியோ எடுக்கிறதுக்கே முடியல. ஸோ அதனால ஒரு ஃபாஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் ஒரு தளிகை பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நான் அந்த மாதிரி தான் ஒரு தளிகைக்கு பிளான் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஐபிஎல்லாம் போயிட்டு இருக்கிறதுனாலயே பாதி வீடியோஸ்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலையா, இல்லைன்னா எக்ஸாம் டைமா, இல்லைன்னா ஹாலிடே ஸ்டார்ட் ஆகி எல்லாரும் வெக்கேஷனுக்கு வெளியில போயிட்டாங்களான்றது தெரியல. ரொம்ப ரீச் போகவே மாட்டேங்கிறது. ஸோ லைக்ஸ் இருந்ததுன்னா ப்ராபப்ளி யூடியூப் ஏதோ இந்த சேனலுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி நினைச்சு ஹி வில் சஜஸ்ட் மோர், அவ்வளவுதானே தவிர இதுல வேற ஒரு எதுவும் கிடையாது. ஸோ உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு தளிகைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற காய்கறிகள் பார்த்தாக்கா மேங்களூர் சவுத்தைக்காய் எடுத்துன்னு இருக்கேன், அதுக்கப்புறமா பாட்டில் கார்டு எடுத்துன்னு இருக்கேன், முட்டைக்கோஸ் எடுத்துன்னு இருக்கேன், வெள்ளை பட்டாணியை ஊற வச்சு எடுத்துன்னு இருக்கேன், ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். நேற்று ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு தனியாக பட்டாணியை நம்ம குக்கரில் ஒரு 5-6 சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ஸோ பட்டாணி நல்லா ஊறியிருக்கு. ஒரு 2-3 தடவை அலம்பிக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி வாசனை வரும், ஊற வச்சதோட வாசனை. அதுக்கப்புறமா இதை மூழ்கிற அளவுக்கு ஜலம் குத்திக்கலாம். இதுக்குண்டான உப்பு, எனக்கு பச்சை பட்டாணியை விட வெள்ளை பட்டாணி ரொம்ப பிடிக்கும். இந்த பானிபூரிகள்லாம் கொடுப்பா இல்லையா, ஸோ அது வெள்ளை பட்டாணியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுமே மொத்தத்தில் கேஸ் தான், எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இது ஒரு 5-6 சவுண்டு வரட்டும், அப்போ தான் நல்லா மசியும். பட்டாணி சவுண்டு வரத்துக்குள்ளே நம்ம ஒரு லெமன் சைஸ் புளி ஜலத்தில் நனைச்சி வச்சுட்டுலாம். நான் மைக்ரோவேவில் இதை ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுருவேன். ஸோ தட் இதெல்லாம் ரெடியாகிற வேலைக்கு புளிஜலம் நமக்கு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட், அவ்வளோதான். ரொம்ப பண்ணையெல்லாம் உங்களுக்கு கை பொறுக்காது, பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கிறச்ச அந்த புளியிலேருந்து. புளி ஊறின்றிருக்கு. அந்த நேரத்தில் நம்ம இதோட தோலை சீவிட்டு இது ரெண்டுத்தையுமே பொடி பொடியாக கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி வேண்டாம், ஓரளவுக்கு ஷேப் இருக்கிற சைஸுக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காயை ரெண்டுமே, இது மேங்களூர் சவுத்தைக்காய், இது பாட்டில் கார்டு சொரக்காய், இது ரெண்டுமே நான் பொடி பொடியாக இப்போ கட் பண்ணிட்டு நான் இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ பாத்திரத்தில் காய்கறிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதுக்குண்டான ஜலத்தை குத்திடலாம். நிறையா இருக்குதுன்னு தோன்றது இல்லையா, ஆனால் வெந்துருத்துனா குன்னி போயிடும், ரொம்ப கம்மியாகிடும். எப்பயுமே காய்கறிகள் நிறையா சாப்பிட்றது நல்லது தான். இதுக்குண்டான மஞ்சள் பொடியை போட்டுக்கலாம். பட்டாணிக்கு மட்டும்தான் நான் உப்பு போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா காய் கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப கொஞ்சமாக ஒரு பார்த்தேன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். காரணம் என்னென்னா பட்டாணியில் வேறு உப்பு இருக்குது இல்லையா, இதுக்கு மேலே உப்பு ஜாஸ்தி போட்டால் இது தாங்காது. இந்த காய்கறிகள்லாம் கொஞ்சம் ஜல காய்கறிகள், ஸோ எப்பயுமே பார்த்து தான் உப்பு போடணும், இல்லைன்னா ரொம்ப கரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம பட்டாணியை கூட ஆஃப் பண்ணியாச்சு, இதுவும் கொதிச்சுன்னு இருக்குது. கூட்டுக்கு தேவையான சாமான்கள்னு பார்த்தாக்கா ஒரு கொஞ்சமாக தான் பொடி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் தனியாக எடுத்துட்டுருக்கேன், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு, 1/4 டீஸ்பூன்
கடுகு, வெந்தயம், ஜீரகம். ஸோ இது 1, இது 2 அரை அரை, இது 2 1/4 டீஸ்பூன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6-7 பியாடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம். ஸோ ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பியாடிகை சில்லின்றதுனால கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். காரம் இருக்காது, ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். ஸோ இதை இப்போ நான் செவக்க வறுத்துட்டு காமிக்கிறேன். ஸோ சாமான்கள்லையும் வறுத்துட்டேன். இறக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயம் போட்டுன்ட்டேன். கொஞ்சமாக இதால் ஒரு 3/4 கப்பு, சின்ன கப்பால் 3/4 கப்புக்கு கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் லேசாக செவக்க வறுத்துட்டு அந்த பாத்திரம் சூட்லேயே வறுத்தா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். பாருங்கள், அதுக்குள்ளேயே கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது. அந்த வாசனை அப்படியே பாத்திரத்துலேருந்து வரும் பாருங்க. அந்த நேரத்தில் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு சட்டுன்னு அரைக்கிற சாமானோட சேர்த்து பொடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ தட் நமக்கு இப்போ பட்டாணி வேக வச்சு எடுத்துட்டாச்சு. காயும் வெந்துருத்து. இப்போ இந்த பொடியும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்க மேங்களூர் சவுத்தைக்காய், அதுக்கப்புறமா பாட்டில் கார்டு போட்ட புளிக்கூட்டு நமக்கு ரெடி ஆகிடும். புளிக்கூட்டு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஐ தாட் ஓகே, அப்பாவுக்குமே பாட்டில் கார்டு ரொம்ப நல்லது. போரும், இதுக்கு மேலே செவக்க விட்டால் இது கொலஸ்ட்ராலாக மாற ஆரம்பிக்கும். இப்போயே இதை ஆஃப் பண்ணி விட்றேன். இதோடு சேர்த்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பொடி நமக்கு ரெடி. நல்லாவே வெந்துருத்து. நம்ம இப்போ கூட்டு ரெடி பண்ணிடலாம். காய் நல்லா வெந்துருத்து. நம்ம இப்போ இதோட புளி ஜலம் ஆட் பண்ணிடலாம். நேற்றுக்கு புளி புதுசாக வாங்கின்னு வந்தேன். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரொம்ப புளிக்கிறதா இல்லை தித்திப்பு புளியா என்னன்னு தெரியல. எனக்கு அப்படியே நேராக வாயில் போட்டு சாப்பிட்டா கூசுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன். ஸோ இதையும் பட்டாணியும் இதோட ஆட் பண்ணிடலாம். வேக வச்ச பட்டாணியும். இது சப்பாத்தி, தோசை, அதே போல் சாத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும் நல்லா. இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இப்போ அந்த பொடியை ஆட் பண்ணிடலாம். சரி, நான் அத்தனை பொடியுமே ஆட் பண்ணுவேன். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கொப்பரை போட்டேன் இல்லையா, அதனால உங்களுக்கு அளவு ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம இந்த தனியா, மிளகா, அதுக்கப்புறமா கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாம் போட்டோம் இல்லையா, இது இந்த குவான்டிட்டிக்கு எந்த அளவு மெஷர்மெண்ட்டோ அதுதான் போட்டிருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் பொடி ஜாஸ்தியாக தெரியும். பட் கரெக்டாக இருக்கும். வாசனையாக இருக்கும். நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிட்டா பருப்பெல்லாம் அதில் இருக்கிறனால கொஞ்சம் கெட்டிப்படும். அதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும் சாத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே. இதுக்கு மேலே நம்ம கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு வறுத்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பட்டாணி புளிக்கூட்டு எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுத்து. நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எப்பயுமே நான் காத்தால் பண்ணச்ச ராத்திரிக்கும் சேர்த்து தான் பிளான் பண்ணி பண்ணுவேன். எய்தர் தோசை மாவு இருக்குது, தோசைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா ஒரு 6 சப்பாத்தி பண்ணால் எங்களுக்கு போகும். ஸோ நாங்கள் 3 பேருமே சாப்பிட்டுடுவோம். அந்த அளவுக்கு மாவை பிசைஞ்சு சப்பாத்தி பண்ணாலும் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு தாளித்து கொட்டிட்டேன்னா எனக்கு அரைச்சி விட்ட புளிக்கூட்டு மணக்க ரெடி.
இந்த வேலை தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடந்துட்டுருக்கு, கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. இந்த சத்தம் கொஞ்சம் நாளைக்கு வீடியோவில் வரும், தயவுசெய்து எல்லோரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. காத்தாலேயே வேலை பண்ணுறா, அதனால் அப்படி தான் இருக்கும். அந்த பேவ்மெண்ட்டில் உள்ள கல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப சத்தமாக இருக்குது. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. சாதத்தை வச்சுட்டேன் நான். இது ஒரு 4 சவுண்டு வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். சாதாரணமாக தாளித்து விட்டு வதக்கி தேங்காய் போடுற முட்டைக்கோஸ் காய் தான், ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், பட்டாணி போட்டு புளிக்கூட்டு பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் தேங்காய் போட்ட காய். வெளியில் பயங்கர சவுண்டாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது, குக்கிங் வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ டுடே மெனு இவ்வளோ தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.